கண்டிப்பாக அமைக்கணும். அமைச்சா நல்லா இருக்கும் இப்போ இருக்கிறதுக்கு. விஜய் இப்போ அவர் பேச்சிலாம் அவர் ரொம்ப நல்லா இருந்தது. பேசுனது மீட்டிங்கில் பார்த்தேன் அந்த இதில். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நல்லா நிறைய பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப இது ஏழைங்களுக்கு கவனிப்பார். அது நல்லா தெரியும். 2026 கஷ்டம். ஏன்னா ஆளுங்கட்சி திமுக அவங்க பலமான பார்ட்டி. அது இல்லாமல் ஏடிஎம்கே, அது இல்லாமல் நிறைய கட்சிகள் இருக்குது. 2026 ஒரு கணிசமான தொகுதிகளை அவர் பிடிப்பார். பட் எதிர்காலத்தில் 2026 எப்படி செயல்படுறாரோ அதை வச்சு எதிர்காலத்தில் அவர் வர வாய்ப்பு இருக்குது. மக்கள் சப்போர்ட் இருந்தால் அது எப்படி அவர் நடந்துக்கிறாருன்றதை பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 தொகுதி ஜெயிக்கலாம் மேக்ஸிமம். இல்லை, அது பாராட்டுக்குரியது. களத்தில் இறங்கி பண்ணுறது பாராட்டுக்குரியது. ஆனால் அது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக இல்லாமல் உண்மையான மக்கள் தொண்டாக இருந்துக்க நல்லாயிருக்கும். இல்லை, தனித்து தான் நிற்கணும். அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னா அவர் தனித்து தான் நிற்கணும். கூட்டணி நின்னா அது எந்த கூட்டணியோட பொறுத்து. இப்போ அவர் திமுகவுக்கு எப்படியும் அவர் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறாரு. ஆனால் திமுக கூட போக வாய்ப்பு இல்லை. மேபி அதிமுக கூட இருந்தாலும் அவங்கக்குள்ளே பேசி நல்லது பண்ணால், கூட்டணி பண்ணால் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவர் தனித்து நிற்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக அமைப்பார். விஜய் தான், இதே தளபதி விஜய் தான். காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஆட்சி வந்து ஒரே மாதிரி ஆட்சி பார்த்து பழகப்பட்டோம். எல்லா டைமும் எங்கே வரேன்னு சொல்கிறாங்க, வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது. சரி, இந்த டைம் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அது என்ன சொல்கிறது, ஒரு டைம் வாய்ப்பு கொடுக்கணும்ல. வாய்ப்பு கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாத ஒரு டைம் எப்படியாப்பட்ட ஆளுக்கும் வாய்ப்பு கொடுத்ததில்ல. எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், அம்மாவுக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். அதுக்கடுத்து காமராஜரே அவர் தொகுதியில் தான் தோத்தார். பட் இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தனால அடுத்தடுத்து அவர் எப்படி என்ன இதுன்னு தெரிஞ்சது. அதனால தான் அவருக்கு ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க. அமைக்கணும்னு ஆசை. அமைச்சா நல்லாயிருக்கும். என்னென்னா, சாதாரண ஒரு ஆட்கள் வளர்ந்து வர்றதே மக்களுக்கு பிடிக்காது. அப்படின்னும் போது அரசியல் ஒருத்தர் எதிர்த்து தனியாக நிற்கிறாருன்னா எப்படி பிடிக்கும்? அதனால் பல எதிர்ப்புகள் வரதானே செய்யும். ஆனால் அதை நினச்சி அவர் ஒதுங்கிட்டார். ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பு வீணாக போய்டும்ல. இலவசன்றதை ஒழிச்சிட்டு எல்லா விலையும் கம்மி பண்ணி கொடுத்தாலே எல்லா மக்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லா விலையும் விலைதாசி ஏறதுனால தானே சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள், எங்களை மாதிரி மக்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அவர் வரணும்னு எதிர்பார்க்குறேன். வந்து எல்லா விலையும் குறைச்சி மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது. விஜய் வரணும். அது அப்படி தானே கேட்பாங்க. நம்மளே சும்மா ஒரு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு போயிட்டாலே 1008 கேள்வி வருது. விஜய் வரும்போது கேள்விகள் வரதானே செய்யும். அதுக்காக ஒதுங்கிட்டா அப்புறம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் தனிச்சே நிற்கலாம். கண்டிப்பாக அமைப்பார். கஷ்டம்தான் ப்ரோ. அவர் இப்போ தானே வளர்ந்துட்டு வராங்க. கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல பேர்லாம் வாங்கணும், கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இப்போ அவருக்கு எல்லாமே வந்து யூத் தான் இருக்காங்க. மோஸ்ட்லி யூத்துக்கெலாம் வந்து இப்போ அண்டர் 18 தான் இருக்காங்க. ஓட்டர்ஸும் இருக்காது. இன்னும் ஒரு அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷனில் சான்ஸ் இருக்குது. மேபி இந்த எலெக்ஷன்ஸில் கிடையாது. ஏன்னா ஓட்டர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பிக்கர் பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஓட்டு ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாமே அவங்கவுங்க பார்ட்டிஸ்க்கு தான் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு யூத்துக்கு வந்து நிறைய பேருக்கு ஓட்டுலாம் வந்த பேர் தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டார். அப்போ கூட மேபி எம்எல்ஏ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நாள் ஆகும். அவர் தான் இருக்கிற எல்லா பார்ட்டிஸையும் பற்றி தான் தாறுமாறாக பேசுகிறாரு. மேபி தனிச்சு நின்னா தான் சான்ஸ் இருக்குது. இருக்கிற அந்த எம்எல்ஏ ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. கூட்டணி வச்சாங்கன்னா இருக்காது, அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் இதில் இப்போ இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, பிஜேபியும் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஓட்டெலாம் நல்லா ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி எடுத்து முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இவர் வந்து கூட்டணியும் வைக்க முடியாது. ஓட்டும் நல்லா ஸ்ப்ளிட்டாக இருக்குது. சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் ஒரு புது மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நிறையா விஷயங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் வரல. கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க மக்கள். அந்த மக்களுக்கு தேவையானது கிடைக்கிறதுக்கு விஜய் வந்தால் கிடைக்கும். அப்படிங்கிறேன். வந்த முடிவுன்னு உடனே யாரும் ஜெயிக்க முடியாது. பட் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு அவரோட ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதில் புதுசாக ஏதாவது மக்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. என்னோட கருத்து இது வந்து விஜய்க்காக சொல்கிறதும் இருக்கட்டும், மற்ற எல்லாருக்குமே சொல்கிறதும் இருக்கட்டும். என்னென்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறோன்னா எனக்கு ஒரு 500 ரூபாய் 700 சம்பளம் தான் ஒரு ஆல்மோஸ்ட் வருது. இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தில் இப்போ பெட்ரோல் விலை ஏறி இருக்குது, அந்த விலை இருக்குது, இந்த விலை நிறையா சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் எதையாச்சும் குறைச்சா டெய்லியும் வேலைக்கு போகிறவங்களோட எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு காசு மிச்சமாச்சுன்னா என்னோடய சேவிங்ஸில் நிறையா வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த விலைவாசி குறைச்சாலே நான் சாதாரணமாக மனுஷனா ஒரு நாளைக்கு கூலி வேலை செய்கிறன்ற பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இது எந்த அரசியல்வாதி ஒரு கேஸ் அவரும் வந்தாலும் சரி, இப்போ இருக்கிறவங்களும் சரி,
இதை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா எவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். இதனால் இந்த வேலை அதிகமாக இருக்குது. இப்போ என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்குறான். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடம் ரேட்டு மாறுது. இங்கே போகும்போது நம்மளால் என்ன ஆகுதுன்னா அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் சம்பாதிக்க முடியல. ஒரு சில பசங்களுக்கு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம். அது கேட்குற விஷயம் என்னென்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களோட அத்தியாவசிய செலவை குறைச்சாங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப பெருமானது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்காரு, அவர் கண்டிப்பாக வருவாருன்னு நான் நம்புகிறேன். விஜய் கண்டிப்பாக வருவாருன்றது நான் நம்புகிறேன். இருந்தாலும் எனக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா பெரும்பாலான ஏழைங்களோட கஷ்டம் தீருன்றது தான் என்னோட கருத்து. சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பழசுனா இப்போ நம்ம எம்ஜிஆரில் பற்றிலாம் பேசலாம். அவங்களாம் வந்தாங்க, ஜெயிச்சாங்க, போனாங்க. அது வந்து சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கும் நிறைய மெஜாரிட்டி இருக்குது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்தவனே ஜெயிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா அரசியலில் கஷ்டமான விஷயம் தான். எல்லாருமே ஒரு மெஜாரிட்டின்னு இருக்குல்ல. புதுசாக ஒரு முகம் வந்து அவங்க வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வர்றது கூட ஏற்கனவே தெரிஞ்ச முகம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்ல. இதனால் சொல்கிறேன், நான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. 2026 கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அடுத்த எலெக்ஷனில் தான் வரும். இப்போ வந்து ஒரு பேஸ்மெண்ட்டு தான். நெக்ஸ்ட் டைம் தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 26 வந்து ஒரு ஸ்டார்டிங்காக தான் இருக்கும். அடுத்த டைமு தான் பார்க்க முடியும். காரணம்னா எடுத்த உடனே நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ தான் எல்லாம் ஸ்டார்டிங் இருக்குது. அடுத்த முறை தான் நான் எதுவும் தெரியும். அவங்களாம் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. பட் இருந்தாலும் அரசியல்ன்னும் போது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரசிகர்கள் வேறு, அரசியல் வேறு. அதில் கொஞ்சம் மாற்று கருத்து நிறைய இருக்கும். அதை தான் கஷ்டம்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லை. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு நிறையா மக்கள் கூட்டம் கூடுறாங்க. ஆனால் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தெரியல. 2026 அவருக்கு ஒரு பரீட்சை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஜெயிக்காட்டி கூட அவர் இன்னும் முயற்சி பண்ணாருன்னா அடுத்த முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சொல்ல முடியாது. இன்னும் அவர் ஒரு எலெக்ஷனில் கூட கண்டெஸ்ட் பண்ணலை. ஸோ நம்ம இதை வந்து ஒரு முயற்சியாக தான் பார்க்க முடியும். 2026 தெரியல எனக்கு அவ்வளோக்கா. ஏன்னா ஒரு முறை அவர் போட்டியிட்டு அவரோட வாக்கு சதவீதத்தை நிரூபித்தார்னா அடுத்த முறை வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்குது. கூட்டணியோட நின்னா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தனித்து நின்னா தெரியல. இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில் யாருமே தனித்து நின்று ஜெயிக்கிற மாதிரி நிலைமை இல்லை தமிழ்நாட்டில். சார் அதுக்காக நான் எதுவும் சொல்லலை. அவர் வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய நல்லது பண்ணுறாரு. ஆனால் வந்து நான் வந்து அரசியல்வாதிலாம் இல்லை. நான் ஒரு என்னோட வந்து ஒரு ஓட்டு வந்து போடணுன்னா அது என் மனசில் பிடிச்ச யாருக்கு போடணும் அதுதான் போடுவேன். விஜய் வந்தால் ஒரு மாற்றம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. அவர் நல்லது பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். யார் கழிச்சாலும் நல்லது பண்ணால் நல்லது எனக்கு. ஆனால் விஜய் தான் வந்து பண்ணணும்னு இல்லை, அப்படிலாம் எனக்கு எண்ணம் இல்லை. நான் வந்து விஜய் தான் வந்து பண்ணணும்னு நான் சொல்லலை. ஒரு மாற்றம் அவர் வந்தார்னா நல்லது பண்ணாது எனக்கு சந்தோஷம்தான். மக்களுக்கு தானே பண்ணுறாரு, வேறு யாருக்கும் பண்ணல. மக்களுக்கு பண்ணால் சந்தோஷம் தானே. அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் என்னோடய ஓட்டு வந்து என் மனசில் பட்டு தான் போடுவேன். என்ன அது வந்து நான் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை. எனக்கு மனசில் எது பட்டுதோ அது நான் ஓட்டு போடுவேன். ஆனால் அவர் நல்லது பண்ணால் நல்லது தான் கண்டிப்பாண்ணா. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டியில் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணார். அப்போவே அவர் இறங்கிட்டார். இப்போ அடுத்தடுத்து அவருடைய விஷயத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு தவிர்த்து இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயோ காலத்தில் இறங்கிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டாருன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஒரு இடமா போய் பார்க்குறாங்கல்ல, இது அரசியலில் பொதுவான விஷயந்தான். இப்போ நாங்கள் இந்த ஏரியா போகிறோம், அங்கே போய் பார்க்குறோம், இந்த மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு எல்லா அரசியல்வாதிங்க தானே பண்ணுறாங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் இறங்கியாச்சு. என்னென்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணியிருப்பார். என்னோட ஐடியா வச்சு சொல்கிறேன், பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுபடி தான் இப்போ நடந்துகிட்ருக்கும். சார் இப்போ நிறைய இடம் கூட்டணி வச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தெரியல. நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். தனிச்சு நின்னாலே நல்ல மெஜாரிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா வந்தால் மக்களுக்கு தான் நல்லது செய்வாருன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அதுதான் நல்லாயிருக்கும். விஜய்ங்கிறது தனித்து நிற்கிறது நல்லது. கூட்டணி வச்சு தான் சில விஷயங்கள் மாற்றங்கள். விஜயகாந்த் பார்த்தீங்களா, அவர் இன்றைக்கி ஒரு சிஎம்மாக இருக்க வேண்டியது அது கூட்டணியால் மாற்றம் ஆயிடுச்சு. தனித்து நின்னா நல்லது. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். அது கடவுள் தான் இருக்குது. கடவுள் தான் பொறுப்பது. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனித்து பண்ணுறது நல்லது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் கேப்டன் கட்சியில் ஒரு இதில் இருந்து ஒரு விஜயகாந்த் தனித்து இருந்தார். அவர் எதிர்கட்சியில் வந்தார். ஆக்சுவலாக அதுமாரி இருந்து வரணும். கூட்டணி சேர்றதுனால வந்து அது அவரோட விருப்பம் தான். அது அது ஏங்க, அதாவது எவ்வளோ பேர் இருந்தாங்க.
இவர் பேசுறதை வச்சு நிறைய பேர் மாற்றம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துக்குது. அப்படி இருக்கும்போது வாய்ப்பு இருக்குது நிறையா. கண்டிப்பாக முக்கால்வாசி 180% வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் சில கட்சிங்க வந்தது கம்மியாக தான் இருந்தது. இவருக்கு அந்த ஃபுல்லு இது இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களும் நிறைய பேர் மாற்றம் மாறி இருக்காங்க. அவர் நான் விசாரிச்ச சில பேருக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், விஜய் வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. அது இந்த இது பொறுத்து தான். சில பேர் வந்து கூட்டின்னு இல்லை கழிச்சிட்டாங்கன்னா, ஆனால் இவருக்கு நல்லா ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தனித்து நின்னாவே வாய்ப்பு இருக்குது. அதான் நான் படிப்படியாக தான் வரும், எல்லாமே படிப்படியாக தான். இப்போது ஒரு சில விஷயம் வந்து தெரிய தான் நம்மளுக்கு அந்த இப்போ அரசியல் பற்றி இப்போ இருக்கா, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பார், அதுக்கடுத்து ஒரு விஷயம் தெரியும், அதுக்கடுத்து ஒரு விஷயம் தெரியும். ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கடுத்து முழு அரசியல்வாதியாக ஆகிறது எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து தனியாக நிற்கிறத விட கூட்டணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா தனியாக இருந்தார்னா ஓட்டு வந்து கொஞ்சம் அவரோட சைடில் இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டு வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயிப்பார், பட் இருந்தாலும் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இப்போ 100%னா ஒரு 100% இது பண்ண முடியாது. அவர் ஓட்டு ஒரு 25% இருக்கும், மற்றவங்க ஓட்டு ஒரு அப்படியே ஓட்டு பிரியல. ஆனால் அவர் வந்து ஒரே இதுவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு கூட்டணி, ஏதாவது எல்லோரும் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு கூட்டணியாக வச்சு இது பண்ணணும். அது யார் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் கூட்டணி வச்சா பெட்டராக இருக்கும். என்னோடய கெஸ்ஸிங் பிரகாரம் வருவார். அதுக்கெல்லாம் மக்கள் தான் சொல்லணும். அது நல்லது தான், நல்ல முயற்சி தான். நாட்டுக்கு நல்லது செஞ்சார்னா ரொம்ப நல்லது. இல்லை அது எதுவும் சொல்ல முடியாது. அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது போட்டிட்டு அவங்க நிறையா வெற்றி பெற்று நிறையா தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா நம்ம அதை வச்சு சொல்லலாம். ஆனால் இதுதான் முதல் முயற்சி. ஸோ இந்த முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னென்னு சொல்ல முடியும். வெற்றி பெறுவாரா என்னன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது நம்மளால்.